بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணை வைக்கும் பள்ளியில் நாம் தொழலாமா என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் கூடுதலாக மதிய உணவுக்கு பிறகு பெரும்பாலான நபர்களுக்கு உண்ட மயக்கும் தொண்டைக்குள் என்று பழமொழி இருக்கு. அந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ போய் பள்ளியை பற்றி பேசுனா நாங்கள் என்ன சொல்கிறது, எங்களால் அதை சரியான முறையில் கவனிக்க முடியுமா, அல்லது நாங்கள் பள்ளியோட இந்த தொடர்புல தானே இருந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் போவோமா என்பதை எங்களுக்கே தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த தலைப்பை உங்களிடத்தில் கேள்வியில் கேட்ட வண்ணமாக இந்த உரைகளை நாம் ஆரம்பம் செய்ய போகின்றோம். லுஹருக்கு முன்னாடியா இருந்தால் நாம் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே தொகுத்து கொடுத்துட்டு போயிடலாம். உணவுக்கு பிறகு இது சிரமம். பேசக்கூடிய தாய்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த உணவுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வகுப்பு எடுப்பது என்பது சின்ன குழந்தைகளை தூக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நேரத்தில் நிற்க வச்சுருக்காங்க எங்களை. அதனால் யாரெல்லாம் தூங்கக்கூடியவராக இருக்கிறீங்களோ உங்களாம் எழுப்பி விட்டு கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். தூங்குற மாதிரியாவது இல்லாமல் கேட்குற மாதிரியாவது நடிச்சிருங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இணை வைக்கக்கூடிய பள்ளியில் இந்த உலகத்தில் பல்வேறு பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு பள்ளிவாசல்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சில பள்ளிகளும் இருக்கிறது. அந்த பள்ளியில் சென்று நாம் தொழுதால் அந்த தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்வானா, இறைவன் அந்த பள்ளியில் தொழக்கூடிய தொழுகையை அங்கீகரிப்பானா என்பதை நாம் சில செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் ஏதாவது தெரியுமா? மக்காவா மதீனாவா? பள்ளிவாசல். முஸ்லீம்லே வரக்கூடிய ஒரு செய்தி 1190வது செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஹப்புல் பிலாத் இலல்லாஹி அல் மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு ஒரு ஊரில் பல்வேறு இடங்கள் இருக்கும். அந்த ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுவாக இருந்தால் அல் மஸ்ஜித், இறைவனுடைய ஆலயம், பள்ளிவாசல். ஒரு ஊரில் பல்வேறு இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்புக்குரிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அஸ்ஸூக், கடை வீதிகள். இதைதான் அல்லாஹ்வின் தூதவர்கள் அந்த செய்தியிலே சொல்லுகின்றார்கள். இறைவனுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அவனுடைய ஆலயத்தை நாம் எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும்? நம்முடைய சொந்த வீடு இருக்கிறது. நம்முடைய வீட்டில் நம்முடைய கணவருக்கு பிடிக்காத சில செயல்களை செய்யும் பொழுது நம்முடைய கணவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? அதை அங்கீகரிக்கக்கூடியவராக இருப்பாரா? யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லது நம்முடைய கணவர் நாம் இல்லாத நேரத்தில் நமக்கு பிடிக்காத ஒரு செயலை நம்முடைய கணவர் தன்னுடைய வீட்டில் செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? யாரும் அந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போலதான் ஒரு சாதாரண ஒரு அற்பமான இந்த உலக விஷயத்திற்கு ஒரு மனிதன் அந்த செயல்களை எவ்வாறு அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அதை விட மிக பன்மடங்காக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இணை வைப்பு. இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம், அதை அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் வைக்கும் பொழுது
இறைவன் அதை எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான்? அல்லாஹு தாலா 24வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், ஃபி புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஉ. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இறைவன் சொல்லும் பொழுது தன்னுடைய ஆலயங்களை எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும், வ யுذ்கர் ஃபீஹி இஸ்முஹு, அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இறைவன் தன்னுடைய ஆலயங்களை எழுப்ப சொல்லுகின்றான். பள்ளிவாசலை இறைவன் எதற்காக கட்ட சொல்லுகின்றான்? பள்ளிவாசல் கட்டக்கூடிய நோக்கங்களை பற்றி இறைவன் அந்த வசனங்களில் சொல்லப்படும் பொழுது அதிலே இறைவனை அதிகமாக துதிப்பாட வேண்டும், இறைவனை அதிகமாக நினைவு கூற வேண்டும். இறைவனை நுரை கூற வேண்டும் என்றால் அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த இணை வைப்புகள் அதிலே இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா அந்த செய்தியிலே சொல்லுகின்றார். 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான், வ அன்னல் மசாஜத லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசலுடைய ஒரு நிலவரத்தை அதனுடைய குறிக்கோளை பற்றி சொல்லும் பொழுது, அன்னல் மசாஜத, பள்ளிவாசல் அனைத்தும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு நபர்களை அந்த பள்ளியிலே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் வேறொரு நபரை நீங்கள் அழைத்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த செய்தியிலே சொல்லுகின்றார். இறைவனுடைய ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் இறைவனை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் திக்ருகள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அதில் நினைவு கூறக்கூடாது, இணை வைத்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகின்றான். இணை வைப்புடைய சாயல் கூட எந்த வணக்க வழிபாடுகளிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வின் தூதவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல் இருக்கும், பெரும்பாலான இடங்களில் பள்ளிவாசலோடு சேர்ந்து அந்த கபரிஸ்தான்கள், பள்ளிவாசலோடு ஒரு பகுதியாக அந்த இடத்திலே ஒரு நபர்களை அடக்கப்பட்ட சில இடங்கள் இருக்கிறது. மண்ணறை இருக்கும், தர்காக்கள் இருக்கும், கபறுகள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள், லா தஜ்லிசு அலல் குபூர், நீங்கள் மண்ணறைக்கு செல்லும் பொழுது அந்த மண்ணரின் மீது நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். கபரிஸ்தானுக்கு செல்லும் பொழுது அங்கே செல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு அனுமதி தருகின்றார்கள். அந்த மண்ணரின் மீது நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். வலா துஸல்லி இலைஹா, நீங்கள் அதை நோக்கி கூட தொழுது விடாதீர்கள். தொழுகை என்பது இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு தொழுகை, அதுவும் கிப்லா திசை, காபா எந்த பக்கம் இருக்கிறதோ அதை நோக்கி செய்யக்கூடிய ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை, அந்த வணக்கத்தில் கூட ஒரு இணை வைப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த கபூரை நோக்கி நீங்கள் தொழுது விடாதீர்கள். கபூரை நோக்கி தொழுதால் இணை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதிலே வந்துவிடும் என்பதற்காக. இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, 1768வது ஒரு செய்தியாக வருகிறது. அதே போல ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகின்றார்கள். இது அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தி, 3313வது செய்தியாக வருகிறது. ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகின்றார். அவர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லினார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் அறியாம காலத்தில் இருக்கும் பொழுது, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் ஒரு நேர்ச்சை செய்தேன். நேர்ச்சை செய்வது அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள். அந்த நேர்ச்சையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் பல்வேறு தருணங்களில் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அந்த நபி தோழர் சொல்லுகின்றார், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் இந்த இடத்தில் புவானா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நான் ஒரு பொருளை நேர்ச்சை செய்திருந்தேன். ஒரு ஆடை அறுத்து பலியிடுவதை போன்று நான் நேர்ச்சை செய்திருந்தேன் என்று அந்த நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கின்றார். அந்த இடத்தில் சென்று நான் அந்த ஆடை அறுத்து பலியிட வேண்டும் என்று அனுமதி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அந்த இடம் இருக்கிறது, புவானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஏற்கனவே சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கிறதா? சில கோயில்களுக்கு சென்றால் அந்த ஆடு மாடுகளை அறுப்பதற்கும் தனியாக ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள், தேங்காய்களை உடைப்பதற்கு தனியாக ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள். அது ஒரு புனிதமாக கருதப்படும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதவர்கள் கேட்கிறார்கள், இந்த புவானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லுகிறீர்களே, அந்த இடம் என்பது சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு இடமா, அந்த சிலைகளை வணங்குவதற்காக வேறு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு இடமா என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் அந்த நபித்தோழரிடத்தில் கேட்கவில்லை. ஏனைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவரிடத்தில் கேட்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சொல்லினார்கள், யா ரசூலுல்லாஹ், அவ்வாறு அந்த இடத்தில் எவ்வித நிகழ்வுகளும் கிடையாது. ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள், திருவிழாக்கள் நடக்குமே, அந்த திருவிழாக்களில் ஏதாவது ஒரு திருவிழாக்கள் அந்த இடத்தில் நடக்கக்கூடியதாக இருக்குமா? அப்படி அந்த திருவிழாக்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்தை அது புனிதமாக கருதுவார்கள். அல்லது இந்த திருவிழா நடக்கக்கூடிய காரணத்தினால் திருவிழாவை புனிதமாக ஒரு மனிதன் கருதுவார். இந்த இடங்களில் திருவிழா ஏதாவது நடக்குமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், காலு லா, அல்லாஹ்வின் தூதரே கிடையாது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை தோழரிடம் சொல்லினார்கள், இந்த புவானா என்ற இடத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய நேர்ச்சைகளை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள். நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகின்றது. அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய இடத்தில் கூட ஒரு இணைப்பு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய நபித்தோழரிடத்தில் கேள்விகளை கேட்கின்றார்களே. ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு வணக்கத்திற்கே ஒரு இந்த நிலை என்றால், நாம் ஈமான் கொண்ட பிறகு அதற்கு அடுத்தபடியாக நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு, ஒரு முக்கியமாக இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகை, நாம் தொழுகக்கூடிய அந்த தொழுகை என்பது இணை வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்க வேண்டும். இணை வைக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இருந்தால் அந்த இடத்துல சென்று நாம் தொழுகக்கூடியவராக இருந்தால் நம்முடைய தொழுகையை எவ்வாறு இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான்? அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை வேதத்தில் 9வது அத்தியாயத்தில் 107வது வசனத்திலும் 108வது வசனங்களிலும் எந்தெந்த பள்ளிவாசலில் சென்று தொழுவதற்கு தடை செய்யப்பட்டது உள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக, ஓரிரை கொள்கை மக்களுக்கு மத்தியில் பரவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தார்கள். அந்த சூழ்ச்சியில் ஒன்றாக நயவஞ்சகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு இறை இல்லத்தை நாம் எழுப்பி அந்த இறை இல்லத்திலே நாம் தொழுகை நடத்திவிட்டோம் என்றால் அந்த இடத்தின் மூலமாக இந்த இஸ்லாத்திற்கு நாம் அதிகமாக பாதிப்புகளை தந்துவிடலாம் என்று அவர்கள் எண்ணி ஒரு இறை இல்லத்தை கட்டுகின்றார்கள். அந்த இறை இல்லத்தில் கட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார்கள். அந்த அழைப்புக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் நான் வருகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை அவன் அருளக்கூடியவனாக இருக்கிறான். 9வது அத்தியாயத்தில் 107, 108வது வசனங்களை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, வல்லதீன தகது மஸ்ஜிதன், அவர்கள் ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் என்று தெரியுமா? லிராரன், அதாவது இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம், மக்களுக்கு சிரமங்களை தரக்கூடிய ஒரு ஆலயம், மக்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை பல்வேறு பள்ளிவாசலை பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ஓரிரை கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் அந்த தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம், அல்லது உங்களுடைய வீட்டில் யாராவது மரணித்து விட்டால் அந்த மரணித்த நபரை
எங்களுடைய கபருஸ்தானில் நாங்கள் அடக்கம் செய்யப்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தது. அதாவது இடையூறு முஸ்லிம்களுக்கு மத்தியில், அந்த இறை நம்பிக்கையாளருக்கு மத்தியில் ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இறை மறுப்புகளை செய்யக்கூடிய ஒரு காரியம். எத்தனையோ பள்ளிவாசலில் அல்லாஹ்வை மட்டும் புகழக்கூடிய அந்த பள்ளிவாசலில் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இறைவனுடைய அந்தஸ்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய அந்த மௌலூது என்று சொல்லக்கூடிய ஒரு கித்தாபு அல்லது ஏனைய மௌலூதுகள், அந்த மௌலூதுகளை ஓதக்கூடிய ஒரு இறை மறுப்பு நிகழக்கூடிய பள்ளிவாசலும் இருக்கிறது. அதே போல பைனல் முக்மினீனே, இறை நம்பிக்கையாளருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இறை நம்பிக்கையாளர் இருப்பார்கள், பள்ளிவாசலுக்கு போய் நாம் சென்று தொழக்கூடியவராக இருந்தால் இப்பொழுது இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ஒரு நேரத்தில் இந்த கொள்கையை ஏற்றுவிட்டு அந்த பள்ளிவாசலை சென்று அவர்கள் தொழுகும் பொழுது யாரெல்லாம் 4 மதுகபுகளை பின்பற்றவில்லையோ அவர்கள் உள்ளே வந்து தொழுகக்கூடாது. யாரெல்லாம் தலையிலே தொப்பி போட்டு தொழுகவில்லையோ அவர்கள் வந்து தொழுகக்கூடாது. யாரெல்லாம் நபிமொழியா இருக்கக்கூடிய விரலை அசைத்து தொழக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் தொழுகக்கூடாது. சில இடங்களில் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியே போட்டக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நபருடைய தலைகளை அவர் தனியாக தொழுவார். அப்படி தொழுதிருக்கும் பொழுது பள்ளிவாசல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொப்பியை கொண்டு வந்து அவர் தலையிலே மாட்டிவிடக்கூடியது. அல்லது சில நபர்கள் இருப்பார்கள், இவன் நம்முடைய மதுகபை பின்பற்றவில்லை, நம்முடைய மதுகபை பின்பற்றாமல் இவன் ஒரு புதிய ஒரு மதுகபை உருவாக்கி இவன் தௌஹீதுக்காரன் என்று சொல்லுகிறான், இவன் அப்படியே தூக்கி கொண்டு வெளியே போடுங்க என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. பல்வேறு பிரச்சனையும் அந்த இடத்திலே நடந்திருக்கிறது. இதே போன்று இருக்கக்கூடிய பைனல் முக்மினீன, இறை நம்பிக்கையாளருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது. 4வது லிமன் ஹாரபல்லாஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இதற்கு முன்னால் அவர்கள் போர் பிரகடனத்தை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்துவது. வட்டி வாங்குவது, அல்லது அல்லாஹ் தஆலா வட்டி வாங்கினால் அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம், அல்லாஹ்வை எதிர்த்து போர் செய்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போர் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு செய்யக்கூடிய அந்த முத்தவலிக்கு அல்லது தலைவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கின்றதா இல்லையா? இந்த 4 காரணங்கள், அதாவது இடையூறுகளை ஏற்படுத்துவது, இறை மறுப்புகளை ஏற்படுத்துவது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனத்தை அவர் செய்யக்கூடியவராக இருப்பது. இந்த 4 காரியங்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலே தொழுவதற்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நமக்கு சொல்கின்றான். அது மஸ்ஜிதே கிடையாது, அது அல்லாஹ்வுடைய பார்வை. நம்முடைய பார்வையில் பள்ளிவாசல் என்று சொல்லிக் கொள்ளலாம். நம்முடைய பார்வையில் பார்க்க வேண்டுமா அல்லது இறைவனுடைய பார்வையில் அது பள்ளிவாசலா என்று நாம் கவனிக்க வேண்டுமா? இந்த 4 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணங்கள் ஒரு பள்ளிவாசல் இருந்தாலும் அந்த பள்ளிவாசலில் அந்த இடங்களில் தொழுவதற்கு தகுதி இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா அந்த செய்திகளை நமக்கு சொல்லுகின்றான். இந்த செய்தியில முனாஃபிக்குடைய பள்ளிவாசல் இன்னென்ன காரணங்கள் இருக்குது என்று சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக இறைவன் அதில் சொல்லுகின்றான், அந்த இடம் என்பது தொழுவதற்கு தகுதி இல்லாத இடம். லா தகும் ஃபீஹா அபதன், எப்பொழுதுமே அந்த இடத்துக்கு நீங்க சென்று விடாதீர்கள். அல் மஸ்ஜித உஸ்ஸிஸ் அலா தக்வா, எந்த இடத்தில் ஒரு இறையச்சம் இருக்கிறதோ, இதுதான் பாயிண்ட், விஷயமே. எந்த பள்ளிவாசலில் இறையச்சத்தோடு இருக்கிறதோ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக நடக்காமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையாளருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். இறை மறுப்புகள் நிகழக்கூடிய காரியங்கள் அந்த இடத்திலே நடந்துவிடக்கூடாது. மக்களுக்கு மத்தியில் இடையூறுகளை ஏற்படுத்திவிடக்கூடாது. இது இல்லாமல் எந்த இடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அந்த இறையச்சம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான்
தொழுவதற்கு முழு தகுதி உடையது என்று அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்தில் 107வது வசனத்திலும் 108வது வசனங்களும் இறைவன் நமக்கு சொல்லுகிறான். பள்ளிவாசலுடைய தகுதி சொல்லப்பட்டு விட்டது. இந்த தகுதியை தவிர இந்த பள்ளிவாசலில் இதே போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் இந்த பள்ளியை நாம் தொழுவதற்கு தகுதி இல்லை என்று நாம் சொல்லிவிடுவோம். இதே போன்ற 7 இடங்கள் நாம் எதையெல்லாம் நம்முடைய பார்வையில் பள்ளி என்று நாம் கணக்கிட்டு வைத்திருக்கின்றோமோ அந்த பள்ளிவாசலில் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் மட்டும் இல்லாமல் அதை சேர்த்து இதோடு இருக்கக்கூடிய இந்த 3 காரியங்களும் எங்கெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த இடமெல்லாம் தொழுவதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம். அந்த இடத்திலே நாம் தொழுதால் இறைவன் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில நபர்கள் இதுக்கு சில வாதங்களை வைப்பார்கள். என்ன வாதம் என்றால், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நயவஞ்சர்கள் கட்டிய பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் குறிக்கப்படும், வேறு ஏனைய பள்ளிவாசலுக்கு இது எடுத்துக்கொள்ளப்படாது என்று ஒரு செய்திகளை சொல்லுவார்கள். நம்முடைய திருக்குர்ஆன் என்பது பல்வேறு செய்திகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு வேதம். முந்தைய வரலாறுகள் நமக்கு எடுத்து சொல்லப்படும், நமக்கு சில செய்திகள் மூலமாக அறிவுரைகள் சொல்லப்படும். கேள்வி கேட்கலாமா? எந்தெந்த பள்ளிவாசல் என்னென்ன காரியங்கள் இருந்தால் பள்ளிவாசல் தொழுவதற்கு அனுமதி இல்லை? பின்னால யாராவது ஒரு ஆள் சொல்லிடுங்க. 4 காரணங்கள் நம்ம சொன்னோம். நீங்க சொல்லுங்கம்மா. ஓகே, 4 காரணம். திருக்குர்ஆன் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ஒரு வேதமும் கிடையாது. திருக்குர்ஆன் என்பது வரலாறு புத்தகம் என்று நாம் எண்ணிவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் கிடையாது. இந்த திருக்குர்ஆன் பல்வேறு செய்திகளுக்கு படிப்பினையாகவும் அறிவுரையாகவும் அந்த செய்திக்குள்ள தீர்வுகளாகவும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, இது நயவஞ்சருடைய காலத்தில் மட்டும் நடந்த ஒரு நிகழ்வுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்றால், இதே போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது, பல்வேறு செய்திகள் இருக்கிறது. பல்வேறு செய்திகளும் இது அந்தந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதனால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று நாம் ஒரு முடிவுக்கு வர முடியுமா? உதாரணமாக, ஆயிஷா ரலியல்லாஹு யாருடைய மகள்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நபிகள் நாயகம் அவங்களுடைய மகள், அப்படிதானே? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி. அவங்க ஒரு போருக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்றார்கள். போருக்கு சென்று விட்டு வரும் பொழுது ஒரு இடத்திலே தங்குகின்றார்கள். லஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு முத்துமாலை தொலைந்து விடுகிறது. அந்த முத்துமாலையை தேடுவதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். இவர்களை விட்டு விட்டு அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அந்த காலகட்டத்தில் அவருடைய உடல்கள் மெல்லியதாக இருந்த காரணத்தினால் அவர்களை விட்டு விட்டு சென்று விட இருக்கிறார் என்று எண்ணி விட்டு சென்று விடுகின்றார்கள். இதான் ஒரு மேலோட்டமான ஒரு சம்பவம். இப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய ஒட்டகத்திலே ஏற்றி வைத்து அவரிடத்தில் எவ்வித வார்த்தைகளையும் பேசாமல் சலாத்தை மட்டும் சொல்லிவிட்டு அவர் நடந்தே அந்த ஒட்டகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவரை பற்றி அவதூறான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வித தவறுகளும் செய்யவில்லை, அவர்கள் அவதூறுக்கு அப்பாற்பட்டவர் என்று அல்லாஹ் தஆலா ஒரு திருமறை வசனங்களில் அருளுகின்றான். இதுவும் நமக்கு தெரியும். அப்படி அருளும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, தன்னுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மிஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருக்கு அவர் ஏழையாக இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஏழையை கணக்கிட்டு அவ்வப்போது தர்மங்களை வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வித தவறும் செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளப்பட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லா உன்ஃபிகு அலா பிஸ்தக், இனிமேல் இந்த மிஸ்தகுக்கு நான் தர்மத்தையே வழங்க மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றான். அப்போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளுகின்றான். யார் வசதி உடையவராக இருக்கிறார்கள், 24வது அத்தியாயத்தில் 22வது வசனம்,
இது புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, 4750வது செய்தி. இந்த சம்பவம் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளுகின்றான். யார் வசதி படைத்தவராக இருக்கிறார்களோ அவர்கள் ஏழைகளுக்கு உதவ மாட்டேன், அனாதைகளுக்கு உதவ மாட்டேன், வழிபோக்கர்களுக்கு உதவ மாட்டோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டாம். மாறாக அவர்கள் செய்த காரியத்தை இவர்கள் மன்னித்து விட்டால் அலா துஹிப்பூனல்லாஹ லக்கும், அவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருப்பான், இதை அவர்கள் விரும்ப வேண்டாமா? அவர் ஒரு தப்பு செய்து விட்டார் மிஸ்டர், அவருக்காக நீ தர்மத்தை செய்ய மாட்டேன் என்று நீங்க சொல்லுகின்றாய், நீ மன்னித்து விட்டால் நான் உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளுகின்றான். இதுல 2 செய்தி. ஒன்று அவதூறான செய்தி. யாரெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெண்மணி மீது அவதூறு சொல்லக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் சம்பந்தமாக, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சில வசனங்களை அருளினானே, அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்று, அந்த செய்தியை இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண்ணின் மீது அவதூறாக சொன்னால் அந்த நபருக்கு தண்டனை கொடுக்க கூடாதா? இது ஆயிஷா ரலியல்லாஹுக்கு மட்டும்தான் சட்டம், வேற யாருக்கும் சட்டம் இல்லை என்று யாராவது எடுக்க முடியுமா? இல்ல. இதே போன்று அவதூறு நிகழ்வு எங்கெல்லாம் நடக்கக்கூடியதா இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வசனங்கள் பொருத்தமாக இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு துரோகம் செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவருக்கு தர்மம் வழங்க மாட்டார் என்று அவர் சொல்லுகின்றார். நாம் கூட சொல்லுவோமே, இவரை நம்மளை திட்டி விட்டார், இவரை ஏசி விட்டார், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இவருடைய இனிமே பேச மாட்டோம் என்று நாம பேசினால், அவரோடு பழகினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லுகின்றார். அதிலிருந்து உள்ள சட்டம் மன்னிப்பான் என்று சொல்லும் பொழுது, இல்ல இது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு சட்டம், இந்த சட்டத்தை வேறு யாருக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று யாராவது நபர் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு சட்டங்கள் சொல்லப்பட்டு விட்டால் அதிலிருந்து படிப்பினை வரும் பொழுது எல்லா காலத்திலும் பொருந்தும். அதே போலதான் இந்த பள்ளிவாசலுடைய சட்டம் நயவஞ்சருடைய காலத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த 4 சம்பவங்கள் 4 செயல்கள் எந்த பள்ளிவாசலில் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கு தடை என்பது அதிலே நாம் எடுக்கிறோம். இன்னும் சில குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கும், அது என்னன்னா அது அந்த காலத்துக்கு மட்டும்தான் எடுப்படும், வேறு எப்பொழுதுமே சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 49வது அத்தியாயத்தில் 2வது வசனமாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தரஃபு சௌத்தக்கும் ஃபௌக, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலுக்கு மேல் உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீர்கள். உங்களுடைய இறை தூதர் இருக்கிறார், நம்ம பயான் பண்ணுகின்றோம், இதில் ஏதாவது ஒரு டவுட்டு ஒரு சந்தேகம் வந்தால் நீங்கள் எழுந்து கேள்விகளை கேட்பீர்கள். கேள்விகளை கேட்கும் பொழுது உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய குரல்கள் உயரக்கூடியதாக இருக்கும், அதுக்கு நம்ம பதிலளிக்கக்கூடியவராக இருக்கும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் தூதவர்கள் உங்களிடத்திலே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய குரலை விட உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதை நம்முடைய காலகட்டத்தில் எடுக்க முடியாது என்பது சில வசனங்கள் இருக்கிறது. அதே போன்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்பதை அதுக்கு உதாரணமாக நாம் சொன்னோம். இது ஒரு செய்திக்குள்ள ஒரு வாதம். இரண்டாவதாக சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த 9வது அத்தியாயத்தில் 107 108வது இருக்கக்கூடிய அந்த வசனத்தில் இருக்குதுல, தொடர்ச்சியாக வரக்கூடிய 4 காரணங்கள், லிராரன் வ குஃபுரன் வ தஃப்ரீக பைனல் முக்மினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு, எல்லா இடத்திலுமே வாவு என்ற வார்த்தை போட்டு வருவோம். வாவு எல்லாருக்கும் தெரியும். அந்த வாவு என்றால் இன்னும், மேலும், இந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்லக்கூடியவராக இருக்கும். இதை வைத்துக்கொண்டு சில நபர்கள் என்னமா சொல்வார்கள், இந்த 4 காரணங்களும் எந்த பள்ளிவாசல் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் தான் தொழக்கூடாது. 4 காரணங்களில் ஒரு காரணங்கள் இல்லை என்றாலும், 3 காரணம் இருக்கும், ஒரு காரணங்கள் இல்லை என்றாலும் அந்த பள்ளிவாசலில் இணைந்து நாம் தொழுவதற்கு அனுமதி உண்டு, அப்படி என்று இந்த வசனத்திலிருந்து எடுக்கிறார்கள். ஏன் என்றால் வாவு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இந்த வாவு என்ற வார்த்தை வந்தால் 4 காரணங்களும் இணைத்துதான் சொல்லப்பட வேண்டும், ஒரு காரணங்களும் மட்டும் தனியாக சொல்லப்படக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வாதமும் தவறு. ஏனென்றால் வாவு என்பது தமிழில் நாம் சொல்லுவோம்ல, மேலும், மற்றும், இது, மற்றும், அந்த வார்த்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது இருக்கு.
இதோடு சேர்த்து அடுத்தது இது, அடுத்தது இது என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோமே தமிழ், மேலும் மற்றும், அந்த வார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்படி வாவு வரும் பொழுது 4 காரணங்களையும் இணைத்து சொல்லப்படலாம். 4 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணங்கள் மட்டும் இருந்தால் அந்த காரணங்கள் மட்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு திருக்குர்ஆனுடைய வசனங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். 22வது அத்தியாயத்தில் 173வது வசனங்களில் இறைவன் சொல்லுகின்றான், இன்ன ஹரமல்லாஹு, அல்லாஹு தாலா நமக்கு என்னென்ன செய்திகளை தடுத்திருக்கிறான் என்பதை, ஹராமாக்கி இருப்பான்ல, அந்த ஹராமாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவான். இன்னம ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு சில விஷயங்களை நான் ஹராமாக்கி விட்டேன். அல் மைத்தத்தை, ஒன்று தானாக இறந்து போயிருக்கக்கூடிய ஒன்று, 2வது ரத்தம், 3வது பன்றி இறைச்சி, 4வது அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டவை அல்லது படைக்கப்பட்டவை. இந்த 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகின்றான். 4 விஷயமும் நமக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டு விட்டது. இப்ப இந்த 4 விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா அதே போன்ற வாவை இணைத்து தான் சொல்றான். வாவ் வருது எல்லா இடத்துக்குமே. அல் மைத்தத்தை வ தம்ம வ லஹமல் ஹின்சீரி வமா உஹில்ல லி கைரில்லாஹி, எல்லா இடத்திலும் வாவ் என்ற வார்த்தை வருகிறது. இப்ப இந்த நேரத்துல இந்த 4 விஷயங்களும் ஒன்று சேர்ந்தாதான் ஹராம். தனியாக ஒரு ஆடு செத்து கிடைக்கிறது, அப்படி இருந்தால் அதை எடுத்து நாம் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் தனியாக, அதாவது தானாக இறந்து போன ஆடு ஹராம் என்று அதை சொல்லிவிட்டான். இப்ப ரத்தம் மட்டும் நமக்கு தனியாக தருகின்றார்கள். பன்றி இறைச்சி கடையில் இல்லை, அல்லாஹ்விற்காக படைக்கப்பட்ட எந்த உணவுகளும் கிடையாது, அல்லது நமக்கு தானாக இறந்த எந்த ஒரு இறைச்சியும் இல்லை, ரத்தம் மட்டும் தனியாக தருவார்கள். அதை நம்ம சாப்பிடலாம்னா சாப்பிட முடியாது. அல்லது பன்றி இறைச்சி மட்டும் நமக்கு தனியாக தரப்படுகிறது, ரத்தம் இல்லை, தானாக இறந்த செத்து போன அந்த விலங்கினங்கள் இல்லை, அல்லாஹ்விற்காக படைக்கப்பட்ட அல்லது அறுக்கப்பட்ட எந்த விலங்கினங்களும் இல்லை. இந்த பன்றி இறைச்சி மட்டும் கொடுத்தா நாம் சாப்பிடுவோமா? 4 காரணங்களும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. 4 காரணங்களும் அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லிவிட்டான். அப்ப என்ன சொல்லுவோம்? 4 விஷயங்களை இறைவன் ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். 4ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நமக்கு அது ஹராம் தான். மீது 3 இல்லை என்றாலும் அதை நம்ம பார்க்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வோமோ அதே போல இந்த செய்தியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 காரணங்கள், பள்ளிவாசலில் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட 4 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணங்கள் அந்த பள்ளியில் இருந்தால் இறைவனுடைய பார்வையில் அது பள்ளிவாசல் இல்லை. இது ஒரு செய்தி. இன்னொரு வாதத்தை வைப்பார்கள். என்ன வாதம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகள் இருக்கு, இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் தொழுகும் பொழுது அபு ஜஹல், உத்துபா இது போன்ற நிறைய நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது அவருடைய கழுத்திலே ஒட்டக்கூடிய குடலை போட்டக்கூடிய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுல சிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர்கள் தொழுது இருக்கிறார்களே, அப்ப சிலைகள் இருக்கக்கூடிய இடத்திலே தொழுகும் பொழுது நாம் இந்த காரணங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தொழுதால் என்ன அப்படி என்ற ஒரு வாதத்தை சொல்லுவார்கள். பொதுவாக ஒரு செய்தி எதுனா, அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துக்கு அவன் தனியாக ஒரு மதிப்பிட்டு வைப்பான். இன்னும் சில இடங்களுக்கு தனியாக அவன் மதிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா புனிதமாக்கப்பட்ட ஒரு பள்ளி இருக்கிறது, மஸ்ஜிதுல் ஹராம். யாருக்காவது தெரியுமா? 3 பள்ளிவாசல் அதிக நன்மைகள் உண்டு, புனிதமாக்கப்பட்ட பள்ளிவாசல். மஸ்ஜிது ஹராம் நான் சொல்லினேன், மீதி உள்ள 2 மட்டும் சொல்லிடுறேன். மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது அக்ஸா, இந்த 3 பள்ளிவாசல் இறைவனால் புனிதமாக்கப்பட்ட ஒரு பள்ளி. நம்ம இந்த பள்ளியில் தொழுவதை விட மஸ்ஜிது நபியில் தொழுவது என்பது 1000 மடங்கு நன்மைகள் அதிகம். மஸ்ஜிது அக்ஸாவில் தொழுவது 500 மடங்கு நன்மைகள் அதிகம். காபாவில் தொழுவது ஒரு வேளைக்கு மட்டும் 1,00,000 மடங்கு நன்மை அதிகம் என்று பல்வேறு செய்திகள் இருக்கிறது. இப்ப மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவும் போது ஒரு ரக்காயத்திற்கு அல்லாஹ் தஆலா 1,00,000 நன்மைகளை அவன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நன்மையை இந்த பள்ளிவாசல் தொழுதால் இறைவன் நமக்கு தருவானா? தரமாட்டான் என்று நம்ம வழங்கி வைத்திருக்கோம். ஏன்?
அது அல்லாஹ்தாலா அந்த பள்ளியை புனிதமாக்கி விட்டான். இந்த பள்ளி இது மனிதர்களால் ஏற்பட்டப்பட்டது. இறைவனை இது புனிதமாக்கவில்லை. இது நாமளாக ஒன்று உருவாக்கி இந்த இடத்திலே இறைவனை வணங்குவதற்காக நாம் அமைத்து கொண்ட ஒரு பள்ளி. அப்ப இறைவன் எதை தான் புனிதமாக்கினானோ அந்த புனிதமாக்கி அந்த செயலை வேறொரு பள்ளிக்கு நாம் பொருத்தக்கூடாது. 3 நேரங்கள் தொழுவக்கூடாதுன்னு இருக்கு. அது என்னென்ன நேரங்கள் தெரியுமா? சூரியன் உதயமாகிலிருந்து முழுமையா வரைக்கும், நடு உச்சி, மறையும் நேரம். இந்த 3 நேரம் எல்லாம் சுருக்கமாக தான் 3 நேரங்கள். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்லும் பொழுது யார் எப்பொழுது வந்தாலும் அவர்கள் தொழுகும் பொழுது அவர்களை தடுக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அந்த பள்ளிவாசலுக்கு என்பது தனி சட்டம். அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை இங்க வைத்து நாம் பார்க்கக்கூடாது. இது ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய காலகட்டத்துக்கு முன்னால் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருப்பாங்கல்ல, அப்பொழுது அவங்க சஃபா மருவான் என்று சொல்லக்கூடிய இருக்கு. இது இறையுடைய அத்தாட்சி. சஃபா மருவாவில் லாத்து உஸ்ஸா இன்னும் சில பேருடைய சிலைகளுடைய பெயர்கள் சொல்லப்படுது. இந்த சிலைகளை வைத்து அந்த காலகட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அந்த சஃபா மருவாவை அவர்கள் தவாஃப் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் அந்த சஃபா மருவாவை தவாஃப் செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். அப்பொழுது இது மக்கா வெற்றிக்கு பிறகு தவாஃப் செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். அப்பொழுது ஏன் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் இந்த இடத்தை புனிதமாக கருதியிருந்தோம், இந்த இடத்துல சிலைகள் இருந்தது, இதிலே நாங்கள் தவாஃப் செய்திருந்தோம், அதனால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இதில் நாங்கள் தவாஃப் செய்வதற்கு நாங்கள் அஞ்சுகின்றோம், பயப்படுகிறோம் என்று சொன்ன உடனே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், மின் ஷாயிரல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இது இறைவனால் ஏற்பட்டப்பட்ட ஒரு அத்தாட்சி, அது முற்காலத்தில் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு, இதுக்கும் எவ்வித சம்மந்தமும் கிடையாது. இறைவனுடைய இடத்துல அவங்களாக ஒரு சிலையை வைத்து அதை அவர்கள் வணங்கும் பொழுது இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை அனைத்தும் அப்புறப்படுத்தி விட்டு இந்த இடத்திலே நீங்கள் சஃபா மருவாக்கு மத்தியில் தவாஃப் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துடைய மதிப்பை வேற ஒரு இடத்துக்கு நாம் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல ஒரு சஃபா மருவாவை நாம் ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு இந்த இடத்துல நான் தொங்கோட்டு ஓடக்கூடியவனா இருக்கிறேன், இந்த இடத்திலே நான் சஃபா மருவுக்கு மத்தியில் நான் சஹீ செய்யக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அந்த இடத்துக்குள் ஒரு தனி சட்டம், இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சட்டம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவை வெற்றி கொண்ட பிறகு மக்காவுக்கு வருகின்றார்கள். மக்காவுக்கு உள்ளே வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழையக்கூடிய அந்த நேரத்தில் ஏறத்தாழ அந்த காபாவில் எத்தனை சிலைகள் இருந்தது? 360 ஏறத்தாழ 360 சிலைகள் அந்த காபாவை சுற்றி இருந்தது. காபாவுக்குள்ளேயும் இருந்தது, அது சுற்றியும் இருந்தது, காபாவுக்கு உள்ளேயும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனைத்தையும் நீங்கள் தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்று தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லினார்கள். அனைத்து தோழர்களும் எல்லா சிலைகளையும் உடைத்தார்கள். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த சிலையை உடைத்ததாக வரலாறு. இப்ப அந்த காபாவில் சிலை இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுதிருக்கலாம்ல, ஏன் தொழுகவில்லை? ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் இருக்கும் பொழுது மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் இறைவனை வணங்குவதற்கு வேற இடம் கிடையாது, அந்த காபாவில் தொழுதார்கள். அதற்கு பிறகு மக்காவுக்கு சென்று விட்ட மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். இறைவன் இது போன்ற வசனங்கள் அருளப்படுகின்றான். இணைப்பு சிறிது அளவும் அந்த இடத்துல இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா வசனங்களை அருளப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட காலகட்டத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிலைகளையும் உடைத்து எறிந்து விட்டு அங்கே வணக்க வழிபாடுகளை செய்கின்றார்கள். அப்ப இணைப்பு சிறிது அளவும் இருந்துவிடக்கூடாது என்பதால் இதே போன்ற பல்வேறு செய்திகளில் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. அந்த புவானா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த இடத்தை மறுபடியும் குறிப்பிட்டு கேட்பார்கள். அந்த இடம் சிலைகளை வணங்கக்கூடிய இடமா
அல்லது திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமா என்று ஏன் குறிப்பிட்டு கேட்கிறாய் என்றால், அந்த இடம் என்பது ஒரு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு இடமாக வந்துவிடக்கூடாது, இணை வைப்பு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அந்த இடத்திலே நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இணை வைக்கக்கூடிய எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியில் நாம் தொழுதால் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ நான் வெளியூர் போகிறோம், வேறு பள்ளிவாசல் தெரியல, நாம் என்ன செய்வது? இறைவோட பூமி அனைத்தும் நமக்கு பரிசுத்தமானது. நாம் எங்கே இருக்கிறோமோ, இந்த பள்ளிவாசல் இணை வைக்கக்கூடிய பள்ளி என்று நமக்கு தெரிந்து விட்டால், அந்த பள்ளியை விட்டு நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த பள்ளி அந்த இடத்திலே நாம் தொழுது கொள்வதற்கு இறைவன் நமக்கு அனுமதி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இதனுடைய ஒரு சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சாராம்சமாக தவிர இதில் இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. நேரங்கள் இல்லாத காரணத்தினால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் நடுநிலை சமுதாயம். சிறுவர் பக்கம் அரசு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், சமுதாய செய்திகள், இன்னும் பல தகவல்களுடன் வெளிவந்து விட்டது நடுநிலை சமுதாயம். வாங்கி படியுங்கள், வாங்க தூண்டுங்கள்.